இந்த வீடியோவில் எப்போ அண்ட் எப்படி உங்கள் பேக் டேவை பிளான் பண்ணணும், எவ்வளோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் பண்ணணும், எவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் இருக்கணும் அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்கள் பேக்கில் ஏதாவது வீக்கர் பார்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணணும் முதல் கொண்டு அக்கா பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி டு லேர்ன் சம்திங் நியூ விச் இஸ் கோயிங் டு டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். முதல்ல எப்போ அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பேக் டேவை பண்ணலாம். நீங்கள் வீக்லி 1 or 2 டைம்ஸ் உங்கள் பேக்கை ட்ரெயின் பண்ணலாம். பட் 3 டைம்ஸ்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்கள் பேக் பெரிய மசில் குரூப்ன்றதுனால ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகமான டைம் தேவைப்படும். அண்ட் எங்களோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 days ஒன்ஸ் இன்டென்ஸான ஒரு செஷன் நீங்கள் போட்டாலே போதும். அண்ட் இது வீக்லி கணக்கு கிடையாது. சரி, இப்போ எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் பண்ணலாம். பட் உங்கள் பைசப்பை ட்ரெயின் பண்ணி அடுத்த நாளே பேக் ட்ரெயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் பேக்கை ட்ரெயின் பண்ணி அடுத்த நாளே பைசப்பையும் ட்ரெயின் பண்ணாதீங்க. ஏன்னா எப்படியுமே உங்கள் பேக்கை ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் பைசப்பும் ஆக்டிவேட் ஆகும். நம்பர் 2, நீங்கள் எல்லாருமே பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா பேக்குக்கு இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால எதை பண்ணுறதுன்னு குழம்பி போய் உங்களுக்கு எதில் நல்லா பம்ப் ஃபீல் ஆகுமோ அந்த ஃபியூ வேரியேஷன்ஸை கையில் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் எண்டில் பார்த்தா நீங்கள் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் த பேக்கை மட்டும் அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு ஈக்குவலி வெல் டெவலப்டு பேக் வராமல் உங்கள் பேக் பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இதே மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கோட அனாட்டமி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் மசில் குரூப்ஸோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் நம்ம பாப்புலராக லேட் கிளாஸ்னு சொல்கிறது இந்த லாட்டிஸ்மஸ் டார்சென்ற இந்த ஒரு பார்ட் மட்டும்தான். அண்ட் நம்ம பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் லைக் புல் அப்ஸ், பார்பல் ரோஸ் இது எல்லாமே வந்து உங்கள் லேட்ஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். இது டார்கெட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பட் இதை மட்டுமே டார்கெட் பண்ணால் உங்கள் பேக்குக்கு வித்து நல்லா இருக்கும். பட் டெஃபினேஷனும் திக்னஸும் லேக் ஆகும். இந்த டெஃபினேஷனும் திக்னஸும் தான் உங்கள் பேக்குக்கு அந்த டீமன் பேக் லுக்கே தரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணி உங்கள் பேக்கை இன்னும் எஃபெக்டிவாக டார்கெட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதே பேக்கில் இருக்க ரியர் டெல்ட்ஸ், ராம்பாய்ட்ஸ், எரெக்டர் ஸ்பினேட், ட்ராப்ஸ் மாதிரி எல்லா மசிலையும் டார்கெட் பண்ணுற வேரியேஷன்ஸை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பேக்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மசில் ட்ரெயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 வேரியேஷன்ஸை காம்பவுண்ட் மூமெண்ட்ஸாக பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே மூமெண்ட்டில் மல்டிபிள் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் மூமெண்ட். அண்ட் இந்த காம்பவுண்ட் மூமெண்ட்டை ஏன் எப்போவுமே பிகினிங் ஆஃப் த செஷனில் பண்ணணும்னா ஜிம்மில் வரும்போது தான் நீங்கள் மேக்ஸிமம் எனர்ஜியோட இருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு உங்களோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த மூவ்மெண்ட்ஸை பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷன். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரே எக்ஸசைஸில் உங்களால் நிறைய மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜாக என்ன ஆகும்னா உங்களால் அதிகமாக வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும் இந்த மாதிரி எக்ஸசைஸில். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரோக்ரஸ் ஓவர்லோட் இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிகல் புல்லில் ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாரிசான்டல் புல்லில் ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிகல் புல்லுக்கு எங்களோட சஜஷன் புல் அப்ஸ் ஆர் வெயிட்டட் புல் அப்ஸ். இப்போதைக்கு புல் அப்ஸ் வரலன்னா லேட் புல் ஒன்னே பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போதே உங்கள் லேட்ஸ் மேஜராக டார்கெட் ஆகிடும். அண்ட் இதோட சேர்த்து மற்ற மைனர் மசிலும் ஒர்க் ஆகிடும். அண்ட் இது உங்கள் பேக்கோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஹாரிசான்டல் புல்லுக்கு எங்களோட சஜஷன் பார்பல் ரோஸ் ஆர் டம்பிள் ரோஸ். இதுலேயும் உங்கள் லேட்ஸ் டார்கெட் ஆகும். அண்ட் இதோட சேர்த்து கொஞ்சம் மைனர் மசில்ஸும் டார்கெட் ஆகும். இது உங்கள் பேக்கோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் அப்பர் பேக்கை டார்கெட் பண்ணுறதுக்கு சீட்டட் கேபிள் அப்பர் பேக் ரோஸ் ஆர் செஸ்ட் சப்போர்ட்டட் அப்பர் பேக் ரோஸ். நெக்ஸ்ட் உங்கள் ரியர் டெல்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் புல்ஸோ இல்லைனா சிங்கிள் ஆர்ம் ரிவர்ஸ் கேபிள் ஃப்ளைஸ் ஆர் ரிவர்ஸ் பெக் டெக் ஃப்ளைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராப்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு பார்பல் ஸ்ட்ரக்ஸ் ஆர் டம்பிள் ஸ்ட்ரக்ஸ். ஃபைனலாக உங்கள் லோவர் பேக்கையும் இதோட சேர்த்து டார்கெட் பண்ணுறதுக்கு லோவர் பேக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே லெக் டேவாக இருந்துச்சுன்னா லெக் அன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்படியுமே லெக் அப்போ ஏதாவது ஒரு ஸ்குவாட் வேரியேஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரீவியஸ் டேவோட லோவர் பேக் ஃபெட்டிக் அங்கே கேரி ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் பொட்டன்ஷியலோட எஃபெக்டிவாக ஸ்குவாட் பண்ண முடியாது. இது உங்கள் லெக்கோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் பெட்டர் உங்கள் லெக் டே அன்றைக்கே லோவர் பேக் எக்ஸ்டென்ஷனையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு வேரியேஷன்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் டு ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணாலே உங்களால் பயங்கரமான பேக்கை பில்ட் பண்ணுற முடியும். இப்போ வேரியேஷன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். பட் எல்லாத்துலேயும் எவ்வளோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் போடலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ன்றதுனால அந்த 2 எக்ஸசைஸ்லையுமே 2 to 3 செட்ஸ் போதும். அண்ட் ரெப் ரேஞ்சும் 8 to 12 ரெப்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. இதே நான் சொல்கிறேன்னா நீங்கள் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது நிறைய மசில்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கேற்ற அளவு டயர்ட் ஆகும். ஸோ நீங்கள் நல்ல இன்டென்சிட்டியில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 செட்ஸ் பண்ணாலே போதும். அண்ட் ரெப்ஸும் மாடரேட்டாகவே வச்சுக்கோங்க. பட் இந்த 2 எக்ஸசைஸில் எவ்வளோ வெயிட்ஸ் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வர எக்ஸசைஸ்லாம் ஓரளவு ஐசோலேஷன் மூவ்மெண்ட்ஸாகவே தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் 3 செட்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெப்ஸும் 8 to 15 வரைக்கும் போகலாம். அண்ட் இதை பண்ணும்போது நீங்கள் ஓரளவு சேலஞ்சிங்கான வெயிட் எடுத்தால் கூட போதும். பட் இம்பார்ட்டண்ட்டாக நல்ல மைண்ட் மசில் கனெக்ஷனோட ப்ராப்பராக அந்த மூவ்மெண்ட்டோட ஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் ஏர்லியராக மென்ஷன் பண்ண தப்போ இல்லை வேறு எதனா தப்பு பண்ணி உங்கள் பேக்கோட ஒரு பார்ட் மட்டும் அண்டர் டெவலப்டாக இருந்துச்சு அப்படின்னா
நான் இப்போ சொல்ல போகிற டிப்பை யூஸ் பண்ணுங்கள். எப்படியும் நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸில் தான் உங்களோட மேக்ஸிமம் எனர்ஜி யூஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட வீக்கர் பார்ட்டோட எக்ஸசைஸை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் உங்கள் அப்பர் பேக் வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் எக்ஸசைஸாகவே எனி கைண்ட் ஆஃப் ரோஸை எல்போஸ் ஃப்ளாட் அவுட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, இப்போ எவ்வளோ ரெஸ்ட் டைம் விடணும்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு 2 to 5 minutes வரைக்கும் ரெஸ்ட் விடலாம். அண்ட் ஐசோலேஷன் மூவ்மெண்ட்ஸ்க்கு 2 to 3 minutes விட்டால் போதும். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு வேரியேஷன்ஸு, செட்ஸு, ரெப்ஸு எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் நான் இப்போ சொல்ல போகிற 3 விஷயத்தை இதோட நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே வேஸ்ட். ஃபர்ஸ்ட், எல்லா எக்ஸசைஸையும் ஃபுல் ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட், உங்கள் செட்ஸ் எல்லாம் ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும்னு தெரியணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் இதுக்கு செப்பரேட் வீடியோவே போடுறோம். தேர்ட், ரெக்கவரி. நீங்கள் இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ரெக்கவரி டைம் விட்டே ஆகணும். அதை விட்டு உங்கள் மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே திரும்ப அதை ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு. இந்த வீடியோக்கு 5K லைக்ஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி செஸ்ட் அண்ட் மற்ற மசில்ஸ்க்கு பார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறைய வெரி மச் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. பை.